தமிழ் டெக் மாஸ்டர் நட்பு எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு சில மதங்களை பார்த்தீங்கன்னா இப்போ ஆதார் கார்டு ஓடிபி உங்களுக்கு கால் பண்ணி உங்களோட ஓடிபி ஆதார் கார்டை கேட்டு கொஞ்சம் உங்கள் அக்கௌண்ட் வந்து பணம் தர சம்பவம் கொஞ்சம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலி இந்த மாதிரி சம்பவங்கள் எக்கச்சக்கமாக ஒரு 2-3 வருஷமாக நடந்துட்டு இருக்கு. ஆனால் குறிப்பாக இப்போ 2-3 மாதம் நிறைய நடக்குது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களை குறி வச்சு நடந்துட்டு இருக்கு. அது ஏன், அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் மாஸ்டர் என்ன சப்ஸ்கிரைப் பண்ண முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்டேட்ஸ் எல்லாம் ஒன்றே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆன்லைன் பண மோசடி, அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஒரு கும்பல் வந்து உங்களுக்கு ஆதார் கார்டு உங்களோட எக்ஸ்பைரி ஆயிடுச்சு, இல்லாட்டி ஓடிபி ஏதாவது வேலிட் பண்ணணும், ஏதாவது ஒரு பேரில் உங்களுக்கு கால் பண்ணியிருக்கலாம். நிறைய பேருக்கு கிராமப்புறங்களில் நிறைய நடந்துட்டுருக்கு. இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டில். அதுவும் வட இந்திய கும்பலும் தெளிவாக தெரியும். அவங்க பேசுகிற மொழியை வச்சு உங்களால் மொழினா தமிழ் தான் பேசுவாங்க. இருந்தாலும் அவங்க பேசுகிற தமிழ் வச்சு நம்ம ஈஸியாக அவங்களால கண்டுபிடிக்க முடியும் அவங்க எந்த சைட்லேருந்து பேசுகிறாங்கன்னு. இருந்தாலும் இதில் நிறைய பேர் ஏமாந்து, அதாவது என்னென்னா உங்களோட அக்கௌண்ட் லாக் ஆக போதும், உங்களோட ஏடிஎம் கார்டு எக்ஸ்பைரி ஆக போதும், உங்களோட ஏடிஎம் கார்டு 16 நம்பர் சொல்லுங்க, பின்னாடி உள்ள சிவி நம்பர் ஓடிபி எக்கச்சக்கமாக கேட்டு நிறையா நடந்திருக்கு. இது மாதிரி சம்பவங்கள் இது மாதிரி நம்ம நிறைய நியூஸில் எக்கச்சக்கமாக பார்த்துட்டு இருப்போம். ஸோ இப்போ கொஞ்சம் மக்கள் எல்லாமே அவேர்னஸ் அதுலேருந்து விழிப்புணர்வு ஆகி கொஞ்சம் திரும்பி இப்போ ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட்லாம் குறைஞ்சிருந்துச்சு. இப்போ நிறைய கால் வந்துச்சுன்னா அவங்களே திட்டி அது மாதிரி சமாளிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா இது தென் தமிழகத்தில், அதாவது கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களை குறி வச்சு இந்த கும்பல் இப்போ செயல்பட்டு நிறைய பேர்கிட்ட இது மாதிரி பணத்தை திருடிக்கிறாங்க. இப்போ ஏன் கஜா புயலில் பாதிக்கப்பட்டவங்களை குறி வச்சு அவங்க பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கஜா புயலில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மத்திய அரசு அவங்க உதவித்தொகை, இந்த வீடு மரம் இது மாதிரி சம்பவங்களுக்காண்டி, மரம் உடைஞ்சது வீடு பிரச்சனைகள், அதுக்காண்டி உதவித்தொகை ஓரளவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்குது. ஸோ சிலர் கிடைக்கணுங்கிறதுக்காண்டி இப்போ அவங்க ஊராட்சி மன்ற அலுவலகங்கள் அது மாதிரிலாம் போயிட்டு நம்ம சில ஃபார்ம்லாம் எழுதி கொடுத்து பண்ணால் தான் நம்மளுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. இதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, இதை அவங்க சாக்கா வச்சுட்டு அவங்க வீட்டில் உள்ள பெண்களோட அக்கௌண்ட் நம்பர், அதாவது குடும்ப தலைவி அவங்களோட அக்கௌண்ட் யாராவது வச்சுக்கிறாங்க அவங்களோட ஃபோன் நம்பர்லாம் திரட்டி அவங்களுக்கு நேரடியாக கால் பண்ணுறாங்க. அதை என்ன மத்திய அரசுலேருந்து வந்த பணம் உங்களுக்காண்டி உங்கள் ஆதார் நம்பர் பிரச்சனையில் இருக்குது, இல்லை உங்கள் ஃபோன் அக்கௌண்ட் நம்பர் லாக்கில் இருக்குது, இது நீங்கள் லாக் கிளியர் பண்ண தான் இந்த அமௌண்ட் வரும் அப்படின்னு ஒரு சில ஆசை வார்த்தையில் கூறினாக்கில் இவங்களும் சரி பணம் வரப்போங்கிற ஒரு ஆர்வத்தில் சில தகவலை கொடுத்துட்றாங்க. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஆதார் நம்பரை சொல்லுங்கள், சும்மா ஸ்டார்ட் பண்ணுறது இது மாதிரி தான் இருக்கும். ஆதார் நம்பர் சொல்லுங்கள், உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கன்னு சொல்லி நம்ம வாயாலே உங்கள் அக்கௌண்ட்டில் இப்போ எதுவும் பணம் இருக்கா அப்படிங்கிறதையும் அவங்க தெளிவாக கேட்குறாங்க. அது சிலர் வந்து புரியாமல் இருக்கிறதையும் சொல்லிடுறாங்க. அந்த அவங்க எவ்வளோ பணம் இருக்குது அதே அமௌண்ட்டுக்கு போட்டு அதுக்கான ஓடிபி அவங்க அனுப்பி அந்த பணத்தை மொத்தமாக கொள்ளையடிச்சிடுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு 15 நாளாக எக்கச்சக்கமாக நடந்துட்டு இருக்கு. நிறைய கம்ப்ளைண்ட் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க இப்போதைக்கு பணம் நிறைய அக்கௌண்ட்டில் இருக்குங்கிறத ஒரு நம்பிக்கையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம அந்த பணம் எவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காண்டி வருதுங்கிறது அவங்களுக்கு தெரியுமா இல்லை தெரிஞ்சுதான் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ அது இருக்கட்டும். இதுலேருந்து நம்ம எப்படி தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் தெளிவாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, எந்த பேங்குமே நம்மள்கிட்ட கால் பண்ணி ஓடிபிங்கிற வார்த்தையை அவங்க கேட்கவே மாட்டாங்க. இது எந்த பேங்கு எந்த செக்டார்லையுமே நம்மளுக்கு ஓடிபிங்கிற ஒன் டைம் பாஸ்வேர்டு வந்து கேட்கறதுக்கான அனுமதி இல்லை. எல்லா பேங்குமே தெளிவாக எஸ்எம்எஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாருக்குமே தமிழ்லேயும் அனுப்பியிருப்பாங்க, இங்கிலீஷ்லேயும் அனுப்பியிருப்பாங்க. அது ஓடிபியோ பாஸ்வேர்டோ எதுவும் எங்கள் பேங்க் அதிகாரிங்க யாரும் கேட்க மாட்டாங்க, நீங்களும் கொடுக்காதீங்கன்னு. ஆனால் இது சிலர் தெரிஞ்சு தெரியாமையோ இதனால சிலர் கொடுத்து இது மாதிரி பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க. ஆனால் இந்த கால் பண்ணுற கும்பல் பார்த்தீங்கன்னா ஃபோன் பண்ணும்போது தெளிவாக சொல்கிறாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓடிபிலாம் நாங்கள் உங்கள்கிட்ட கேட்கக்கூடாது, இது வந்து தப்பான இது. இருந்தாலும் உங்களுக்கு கடைசி நாள் நீங்கள் வேறு வழி இல்லை, நீங்கள் சொல்லி நம்ம பண்ணி அவனை இல்லாட்டி உங்கள் அக்கௌண்ட் லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் உங்களால் பேங்க்கு போய் நீங்கள் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே லாக் ஆகிடும், அமௌண்ட் உங்களுக்கு இதாகிடும்னு சொன்னாங்களே. இவங்க ஒரு ஆர்வத்தில் சரி பணம் வரப்போதுங்கிற ஒரு நம்பிக்கையில் இது மாதிரி சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. ஸோ முடிஞ்ச அளவு கால் பண்ணி எந்த இதில் கேட்டாலும் நீங்கள் முடியாதுன்னே சொல்லுங்கள். அது உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் இந்த ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், இந்த பேங்க்லேருந்து பேசுகிறோம்னா, சரி ஓகே நான் நேரில் வந்து நான் கட்டுறேன், நேரில் வந்து பண்ணுறேன், எதாக இருந்தாலுமே சொல்லி முடிஞ்ச அளவு இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா அவங்களால பேங்க் நீங்கள் போனீங்கன்னா அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க ஃபோனில் தான் அந்த ஓடிபி ப்ளஸ் ஆதார் டீட்டெயில்ஸ் இதெல்லாம் வச்சு அவங்களால என்ன வேணாலும் பண்ண முடியும். ஏன்னா ஆதார்ன்றது இப்போ பொதுவாயிருச்சு. நீங்கள் யாரோட ஆதாரோட டீட்டெயில்ஸும் இப்போ ஈஸியாக பார்க்குற அளவுக்கு மாறி, இப்போ சிம் கார்டுலலாம் இப்போ நீங்கள் ஆதார் கைரேகை வச்சுன்னு சில பிரச்சனைகள் வந்துச்சு. அதான் கைரேகை வைக்கிறோம்ல தகவல்லாம் வெளியே போகுது அப்படின்னு. ஸோ அதுக்கான மாற்று இப்போ கொண்டாந்துருந்தாங்க சிம் கார்டு வாங்குறதுல. ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் தகவலை ஈஸியாக நம்மளால் எடுக்க முடியும். நம்மளுக்கு நம்ம ஃபோன் நம்பரில் டைப்பில் இருந்துச்சுன்னா ஓடிபி மூலமாக நம்மள்கிட்ட இதை கேட்ட அந்த தகவலாம் வாங்கிறாங்க. அதுக்கடுத்து அதை வச்சு பேங்க்ல என்ன டீடைல்ஸ் அவங்களால எடுக்க முடியுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் மூலமாக நம்ம சொல்ல போகணும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபோன் நம்பர் இருந்தாலே போதும், நம்ம அக்கௌண்ட்டில் உள்ள பல தகவல் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் பணம் எடுக்கிறதுக்கான வசதிகள். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஃபோன் நம்பர் இருந்தால் ஒரு ஓடிபி அனுப்பி அது மூலம் தான் பண டிரான்சாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. இந்த கும்பல் பார்த்தீங்கன்னா உங்களோட ஆதார் டீடைல்ஸ் அவங்களுக்கு கைக்கு வந்துருச்சுன்னா உங்கள் அக்கௌண்ட் ஃபோன் நம்பரை அவங்க லாக் பண்ணிடுறாங்க. அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு ஒரு வோடாஃபோன் ஃபோன் இதில் ஒரு சிம் கார்டு வச்சிருக்கீங்க. இவங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை தெரிஞ்சுக்கிட்டு இவங்க ஒரு வோடாஃபோன் இன்னொரு நம்பர்லேருந்து கால் பண்ணி என்னோட சிம்
சிம் தொலைஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. அந்த டயத்தில் கஸ்டமர் கேரில் அதை உறுதிப்படுத்துறது உங்களோட டீட்டெயில் சொல்லுங்க, உங்கள் ஆதார் கார்டை பற்றி எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க. அந்த நம்பிக்கையில் அவங்க அந்த உங்களோட நம்பரை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ அந்த கேப்பை பயன்படுத்தி இவங்க அதே டீட்டெயில்ஸ் ஆதார் கார்டை வச்சு ஒரு டூப்ளிகேட் சிம் வாங்கிடுறாங்க. சிம் வாங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க இந்த சிம் வச்சு உங்களுக்கு தான் ஓடிபி எல்லாமே இனி அவங்க கைவசம் வந்துடும். ஸோ அது மூலமாக நிறைய பணம் கொள்ளையடி நடக்குது. ஸோ இது மாதிரி சிம் எதுவும் கட்டானாலும் உடனே நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கிறது நல்லது. மெயினாக என்னென்னா எந்த ஃபோனில் எது ஆதார் கார்டு ஓடிபி எது கேட்டாலும் தயவு செஞ்சு கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி எந்த கம்பெனியோ அரசாங்கமே எதுவுமே கேட்கறது இல்லை. அவங்களும் தெளிவாக தான் சொல்லிட்டு இருக்காங்க. சிலர் இந்த பணம் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ஒரு ஆர்வத்தில் இது மாதிரி பண்ணி நம்மளுக்கு பிரச்சனை எழுத்துக்கிறோம். ஸோ முடிஞ்ச அளவு இதுலேருந்து தற்காத்துக்கிறது நமக்கு நல்லது. ஏன்னா இப்போ நம்ம கஷ்டப்பட்டு பணம் சம்பாதிச்ச பணம் நம்மளை விட்டு ஈஸியாக, அதாவது எந்த வித கையிலேருந்து நம்ம திருடு போயிருந்தா கூட அது எதாக இருந்தாலும் தப்பு தான், இருந்தாலும் அது கூட தாங்கிக்க வர முடியும். ஆனால் இது மாதிரி நம்மளுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஃபோன்லேருந்து நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம பணத்தை நம்ம கையாலே பார்க்காம அக்கௌண்ட்டில் திருடு போகிறது தாங்கிக்கிற முடியாத, ஏற்றுக்கிற முடியாத ஒன்று. இது நம்ம விழிப்புணர்வாக இருக்கிற வரைக்கும் தான் முடியும். ஏன்னா பணம் அக்கௌண்ட்டை விட்டு வெளில போயிடுச்சுன்னா அதை நீங்கள் வாங்குறது ரொம்ப கஷ்டம். அது என்னதான் கேஸ் போட்டு என்னதான் இறுதியில் அவங்க பிடிச்சி எதான் பண்ணாலுமே அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு சம்பவம். அது நம்ம திரும்ப கொண்டாடுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் முடிஞ்ச அளவு ஃபோனில் எந்த வித தகவல் எந்த பேங்க்லேருந்து யாரும் கேட்டாலும், உண்மைக்குமே பேங்க்லேருந்து கால் பண்ணி கேட்டாலும் நீங்கள் சொல்லாதீங்க. யாரும் கேட்க மாட்டாங்க, அது வேற பட்சம். அப்படி கேட்டாலும் நான் நேரடியாக வர்றேங்கிற மாதிரி சொல்லி நிறுத்திக்கிறங்க. இது மாதிரி பண்ணோம்னா மேக்ஸிமம் நம்ம அக்கௌண்ட்லேருந்து பணம் போகிறதை தவிர்க்க முடியும். ஏன்னா டிஜிட்டல் இந்தியான்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான வழிகள், பணத்தை எடுக்கிறதுக்கான வழிகள் ஈஸியாக ஆயிடுச்சு. அதே மாதிரி பணம் திருட்டு போகிறதோட வழிகளும் ஈஸியாக ஆயிடுச்சு. ஸோ நம்ம எவ்வளோ விழிப்புணர்வாக இருக்கோமோ அது வரைக்கும் தான் நம்ம தப்பிச்சுக்க முடியும். உஷாராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள், பிடிக்கலாம் தரலாம் லைக் பண்ணுங்கள். இல்லை கமெண்ட்டில் வேறு எதுவும் சொல்லணும்னு தெரிஞ்சால் தரலாம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலே நம்ம தமிழ் துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்டேட்லாம் உடனே கிடைக்கும். நன்றி, வணக்கம்.